இரண்டாம் உலகப் போர் சமயம் 1942 மார்ச் மாதம் ஜப்பானிய போர் விமானங்கள் அந்தமானின் வானில் வட்டமிட்டன. போர்க்கப்பல்கள் தீவை சுற்றி வளைத்தன. அடுத்த சில தினங்களில் ஜப்பானிய படைகள் அன்றைய பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்தமான் தீவை கைப்பற்றியது. பின்னர் அந்தமான் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜப்பான் அரசுடன் நட்பு கொண்டிருந்த போஸ் 1942 அந்தமான் வந்து மூவர்ண கொடியேற்றி பேசுகையில் இந்திய சுதந்திரத்தின் முதல் கட்டமாக அந்தமான் சிறை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு புண்ணிய பூமியாகிவிட்டது என்றார். வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். அந்தமான் சிறையை இந்தியாவின் பாஸ்டில் என அவர் வர்ணித்தார். புகழ்பெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் உள்ள பாஸ்டில் சிறைச்சாலைதான் முதலில் தகர்க்கப்பட்டது. எண்ணற்ற விடுதலை வீரர்களின் இரத்த சுவடு பதிந்த இந்த சிறை ஏதோ ஒரே நாளில் உருவாகிவிடவில்லை. செல்லுலார் சிறை அல்லது காலாபாணி என்றழைக்கப்படும் இந்த கொடூர ஜெயில் உருவாக 1887 ஆண்டு நடந்த சிப்பாய் கழகம் எனப்படும் முதல் இந்திய சுதந்திர போரின் விளைவுகளே வித்திட்டது. மக்கள் மத்தியில் புரட்சியில் உண்டாக்கியவர்கள், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்த பல அரசியல் தலைவர்கள் பல்லாயிரம் மைல் கடந்திருக்கும் இத்தனிமை சிறைக்கு கடத்தப்பட்டனர். இதன் வழியாக மக்களிடம் சிறை அச்சத்தையும் புரட்சியாளர்களை கட்டுப்பாட்டிலும் வைக்கலாம் என ஆங்கிலேய அரசு எண்ணியது. இருள் பக்கங்களை கொண்ட இந்த சிறையில் சவார்கர் சகோதரர்கள், பரீந்திரகுமார் கோஷ், புதுகேஷ்வர் தத் போன்ற முக்கிய தலைவர்கள் இருந்துள்ளனர். தூக்கு மேடையில் எத்தனையோ தியாக உயிர்கள் பலியாகி உள்ளன. ஆங்கிலேய அதிகாரத்தை எதிர்த்து போராடியவர்கள் அடித்தே இங்கு கொல்லப்பட்டனர். இதுபோன்ற குற்றக்குடியிருப்புகள் 1787 ஆண்டு காலத்திலேயே இந்தோனேஷியா, சிங்கப்பூர் தீவுகளில் ஆங்கிலேயர்களால் கொடூர குற்றவாளிக்காக உருவாக்கப்பட்டது. இவ்வகையான குடியிருப்பு 1789 அந்தமான் தீவின் கார்னல் வாலிஸ் துறைமுக பகுதியில் கூட கட்டமைக்கப்பட்டது. பின்னர் கைதிகள் நோய்வாய்ப்பட்டதால் தண்டனை குடியிருப்புகள் அத்தோடு கைவிடப்பட்டது. இருப்பினும் சிப்பாய் கழகம் வங்க பிரிவினையின் போது கிளர்த்தெழுந்த புரட்சியாளர்கள் மற்றும் தீவிரவாத பற்றாளர்கள் ஆங்கிலேயரிடம் அச்சத்தை தோற்றுவித்தனர். இவர்களை பொது சமூகத்திலிருந்து விலக்கி நாடு கடத்துதலே ஒரே தீர்வு என பிரிட்டிஷ் அரசுக்கு பட்டது. 1858 மார்ச் மாதம் கொடும் தண்டனை அளிக்கப்பட்ட 200 கைதிகள் கடற்படை பாதுகாப்பு படையினர், கண்காணிப்பாளர் டேவிட் பெரி ஆகியோர் ஆக்ரா சிறையின் வார்டனாக இருந்த டாக்டர் ஜே.பி. வாக்கர் தலைமையில் தெற்கு அந்தமானின் சாந்தம் தீவுக்கு அனுப்பப்பட்டனர். பிறகு கராச்சியிலிருந்து மற்றொரு குழு அந்தமானுக்கு அனுப்பப்பட்டது. 1874க்குள் 9000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்தமானின் தண்டனை குடியிருப்புகளுக்கு தீவாந்திர கைதிகளாக வந்தடைந்தனர். அந்தமானின் அடிமை வாழ்க்கையும் வேலை பளுவும் தாங்க முடியாமல் பல குற்றவாளிகள் அவ்வப்போது தப்பிக்க முயன்றனர். பாரக்பூரின் 14வது சுதேச காலாட்படையைச் சேர்ந்த தத்தநாத் திவாரி என்பவர் தனது 130 சிப்பாய்களுடன் தப்பிச் சென்று விட்டார். பெருங்கடலை கடக்க இயலாததால் காட்டில் நுழைந்து ஓடினார்கள். ஆனால் அந்தமானின் கொடூரமான ஆதிவாசிகளிடம் சிக்கி எல்லோரும் கொல்லப்பட்டனர். அதிசயமாக திவாரியை மட்டும் ஆதிவாசிகள் கொல்லாமல் அவர்களுடன் ஒருவராக சேர்த்து கொண்டனர். பழங்குடியின பெண்கள் 2 வரை அவருக்கு திருமணம் கூட செய்து வைத்திருந்தனர். ஏற்கனவே தீவிற்கு வருபவர்களை விரட்டி அடிப்பது, கப்பல்களை தாக்குவது என பிரிட்டிஷ் அரசுக்கு பெரும் சவாலாக அவர்கள் இருந்தனர். ஒரு நாள் ஈட்டி உள்ளிட்ட கூர் ஆயுதங்களோடு தாக்குதல் தொடங்க தயாராவதைக் கண்டு திவாரி தப்பித்து மீண்டும் சிறையை அடைந்து நடந்ததை சொன்னார். பேட்டில் ஆஃப் அபர்டேன் என்ற அந்த போரில் ஏராளமான பழங்குடியினர் கொல்லப்பட்டனர். மற்றவர் காட்டில் பதுங்கினர். இது பழங்குடியினரை கட்டுப்படுத்த ஒரு துவக்கமாக இருந்தது. ஆனால் கைதிகளில் பலர் குற்றவாளிகள் என்பதால் அவர்கள் தப்பிக்க முயல்வதை நிறுத்தவில்லை. 1000 கிலோமீட்டருக்கு மேல் கடந்து கடல் மார்க்கமாக தாய்நாட்டை அடைவது சாதாரண செயலல்ல. பிடிபட்டவர்கள் உடனடியாக தூக்கிலிடப்பட்டனர். கடலில் குதித்து தப்பிக்க முயன்றவர்கள் அக்கணமே சுட்டுக் கொல்லப்பட்டனர். தண்டனை குடியிருப்புகள் என்பது சிறையிலிருந்து வேறுபட்டது. இங்கு கைதிகள் ஒன்றாக பாதுகாவலர்கள் மத்தியில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவர்கள் சுதந்திர சீட்டு வாங்கி கொண்டு அந்தமானில் தனியாக விவசாயம் செய்து வாழக்கூட அனுமதி உண்டு. ஆனால் இது பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உண்மையில் பிடிக்கவில்லை என சொல்லலாம். இதற்கு ஒரு தீர்வு காண பிரிட்டிஷ் மேலிடம் விரும்பியது. 1890 காலகட்டத்தில் தாமஸ் கேடல் என்பவரால் 600 போர் கைதிகளுக்கான தனித்தனி சிறைகள் அமைக்க திட்டம் ஒன்றை
வரையறை செய்யப்பட்டது. இதற்காக அட்லாண்டா முனையில் ஓரிடம் தேர்வு செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்ற கட்டுமான பணி முடிவுற்று 1906 சிறை பயன்பாட்டுக்கு வந்தது. அருகில் இருந்த தீவுகளிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட கைதிகளையும் சேர்த்து எண்ணற்ற அடிமை கரங்களாலேயே இந்த பிரம்மாண்டம் பிணை கைதிகளுக்காக உருவானது. ஒரு கண்காணிப்பு மைய கோபுரத்தோடு 7 நீள்வகை சிறைப்பிரிவுகள் கட்டப்பட்டது. மொத்தம் 696 தனிச்சிறைகள் 4 அடி அகல தாழ்வாரத்தோடு ஒவ்வொரு சிறைக்கூண்டும் ஒற்றை ஜன்னல் கொண்டது. சிறையின் 7 பிரிவுகளையும் இரவு பகல் கண்காணிக்க காவலர்கள் அமர்த்தப்பட்டனர். சிறைச்சாலையில் மருத்துவமனை, ஒரே நேரத்தில் 3 பேரை தூக்கிலிட வசதியான தூக்கு மேடை அமைக்கப்பட்டிருந்தன. இந்து முஸ்லிம் கைதிகளுக்கு உணவு சமைக்க தனித்தனி சமையலறை அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி கைதிகளை சித்திரவதைப்படுத்த துவங்கினர் பிரிட்டிஷ் அதிகாரிகள். தேங்காய் நார்கள் உரிக்க வேண்டும், அதை கொண்டு கயிறு திரிக்க வேண்டும், எண்ணெய் பிழிய செக்குகளை அமைத்து கைதிகளை மாட்டுக்கு பதிலாக இழுக்க வைத்தனர். சோர்வடைந்து நிற்பவர்களை மாட்டை போல அடித்தனர். மாடுகள் எவ்வளவு முயன்றாலும் 4 பவுண்ட் அளவில்தான் எண்ணெய் எடுக்க முடியும். ஆனால் அந்தமான் கைதிகள் ஒரு நாளைக்கு 30 பவுண்டு எடுத்தே ஆக வேண்டும். உடலை கசக்கி பிழியும் இச்செயலை முடிக்கவில்லை என்றால் அடி உதை மரணமாக கிடைக்கும். கைதிகளுக்கு பிரம்பு சவுக்கடி கொடுக்கவே முக்கோண வடிவ ஸ்டாண்டு உள்ளே இருந்தது. மிக குறைந்த உணவு அளித்து மலையை தகர்த்து சாலை அமைப்பது, சதுப்பு நிலங்களை நிரப்புவது, காடுகளை அழித்து சமப்படுத்துவது, கட்டிட வேலை போன்ற கடுமையான வேலை கொடுக்கப்பட்டது. கொடூரமாக சித்திரவதைப்படுத்துவது மற்றும் கீழ்த்தரமாக நடத்தி அவமானப்படுத்துவதன் மூலம் புரட்சியாளர்களின் மன வலிமையை குலைப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. சிறையில் சாப்பாடும் மிக கேவலமாக இருந்தது. மழைநீர் மட்டும்தான் குடிப்பதற்கு. படுக்க எந்த தரைவிரிப்பும் கிடையாது. சிறை கைதிகள் ஒருவரோடு மற்றவர் பேச அனுமதி இல்லை. சும்மாவே மற்ற சிறையை பார்க்க இயலாது. இதில் மாலை ஆனால் எவ்வித வெளிச்சமும் இருக்காது. ஒற்றை ஜன்னல் கொண்ட சிறையில் உணவு சித்திரவதை தாண்டி தனிமையும் பெரும் தண்டனையாக அமைந்தது. ஏற்கனவே தனிமைப்பட்டிருந்த கைதிகளுக்கு இது பெரும் சவாலாக அமைந்தது. சுதந்திர எழுச்சி குவிந்து விடும்போதெல்லாம் அந்தமான் சிறையின் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது. 1930 38 விடுதலை போராட்டம் வலுப்பெற்ற போதெல்லாம் 379 தண்டனை கைதிகள் செல்லுலார் சிறைக்கு வந்தடைந்தனர். லாகூர் சதியாளர்கள், வாகாபி புரட்சியாளர்கள், மலபார் கரையின் மோப்லா கிளர்ச்சியாளர்கள், ஆந்திராவின் தம்பா போராட்டக்காரர்கள், மணிப்பூர் சுதந்திர போராளிகள், பர்மாவின் கைதிகள் என பலர் இங்கு அடைக்கப்பட்டனர். சிறை கைதிகள் தங்கள் கௌரவத்தை இழந்து அதிகாரிகளுக்கு தலைவணங்க அடியோடு மறுத்துவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த காவலர்கள் கைதிகளை பயங்கரமாக தாக்கியுள்ளனர். கதர் கட்சியை சார்ந்த சிலர் அதிகாரிகளுக்கு அடிபணிய மறுத்து எதிர்ப்பை கூட்டினர். அன்று இரவே இவர்கள் 7 பேரை கூண்டிலேயே வைத்து கொடூரமான முறையில் அடித்து கொண்டனர். இந்து புஷன் ராய் என்ற இளைஞன் அவமதிப்பையும் சித்திரவதையையும் சகிக்க முடியவில்லை என கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டான். ஜெயிலர் டேவிட் பெரி கைதிகளிடம், நீ இங்கு இருக்கும் வரை நான் தான் உனக்கு கடவுள் என சொல்வதும் உண்டு. அதிகம் அறியப்படாத இவரின் தண்டனை முறைகள் மிகவும் கொடுமையானவை. பிரபல அலிப்பூர் குண்டுவெடிப்பில் கைதான உல்லாஸ்கர் தத்தா ஒரு வெடிகுண்டு நிபுணர். வங்காளத்தைச் சேர்ந்த இவருக்கு ஆரம்பத்தில் தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. பின்னர் செல்லுலார் சிறைக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டது. மிக கடுமையான வேலைகள் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் இவர் எதிர்ப்பை காட்டிவிட்டார். உடனே அவரை சிறைக்கூண்டின் உள்ளே கையை உயர்த்தி ஒரு சங்கிலியால் பூட்டி நிற்க வைத்தனர். 3 நாட்கள் அசையாமல் இருந்த அவரை இறக்கிவிடப்பட்ட போது சுயநினைவு இழந்து போய் பைத்தியம் பிடித்துவிட்டது. பின்னர் 1920 ஒரு மனநோயாளியாக அவர் விடுதலை செய்யப்பட்டார். இத்தனைக்கும் இங்கு சிறை அதிகாரிகளாக இருந்தவர்கள் பலர் இந்தியர்கள்தாம். பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு கீழ் பணிபுரிந்த இவர்கள் பெட்டி ஆபீசர், டின்டால், ஜமாதர், முன்ஷி என பல்வேறு பதவிகள் வகித்தனர். எல்லோரும் ஒரு வகையில் முன்னாள் கைதிகளாக இருந்தவர்கள். முன்ஷிக்கள் மட்டும் எழுத படிக்க அறிந்தவர்கள். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் காலா பாணிக்கு வந்த அரசியல் கைதிகளில் முக்கியமானவர் விநாயக் தாமோதர் சவார்கர். பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியில் 50 வருடங்களுக்கு சிறை தண்டனை அளிக்கப்பட்டவர் வேறு யாருமில்லை. அந்த அளவிற்கு இவரது எழுத்தாலும் இந்தியா ஹவுஸ் இயக்கத்தின் பெயராலும் சுதந்திர எழுச்சியை ஆங்கிலேயருக்கு எதிராக உண்டாக்கினார். ஆங்கிலேயர்கள் சிப்பாய் கழகம் என ஒதுக்கியதை விவரித்து ஆராய்ந்து முதல் இந்திய சுதந்திர போராட்டம் 1857 என்ற புத்தகத்தை எழுதினார். பிரிட்டிஷ் அரசால் அப்புத்தகம் தடை செய்யப்பட்டது. அதன் பின் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் அவர் சுதந்திர இயக்கங்களை உருவாக்கினார். 1909 அவரது சீடர்கள் 2 முக்கிய ஆங்கிலேய அதிகாரிகளை லண்டனில் சுட்டுக்கொள்ள சவார்கர் கைது செய்யப்பட்டு கப்பல் வழியே இந்தியா கொண்டு வரப்பட்டார். கப்பலின் கழிப்பறை ஜன்னலை உடைத்து கடலில் குதித்து பிரான்ஸ் நாட்டின் துறைமுகத்தை அடைந்தார். துரதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த ஒரு பிரெஞ்சு காவலரால் பிடிபட்டு
மீண்டும் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஆயுதம் அனுப்பியது மக்களை தூண்டும் விதமாக பேசியது என்று குற்றம் சாட்டி இவரை அந்தமான் சிறைக்கு அனுப்பினார். ஒரே சிறையில் இருந்தும் இவரது சகோதரர் இங்கிருக்கிறார் என தெரியாத வண்ணம் சிறைவாசம் இருந்தது. இந்துத்துவ பற்றாளரான சவார்கர் சிறையில் இந்து முஸ்லிம் பகையை வைத்து பிரிட்டிஷ் நடத்தும் நாடகத்தை எதிர்த்தார். சிறை சுவர்களில் சுதந்திர எழுச்சி வாசகங்களை எழுதி வைத்தார். தொடர்ந்து கைதியின் அறையை மாற்றும் பழக்கம் அந்தமானில் இருந்ததால் அந்த சிறைக்கு வரும் மற்ற கைதிகள் அதன் தாக்கத்தை அனுபவித்தனர். ஒரு கட்டத்தில் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் அந்தமான் சிறையில் நடக்கும் மனித தன்மையற்ற செயல்களுக்கு எதிர்ப்பு வந்தது. 1919ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்ட இந்திய சிறைகள் கமிட்டி அந்தமான் சிறையில் கைதிகள் நடத்தப்படும் விதத்தை பற்றி மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியது. ஆனால் சிறையில் இருப்பவர்கள் கொலை தண்டனை குற்றவாளிகள் என சொல்லி அந்தமான் அரசு அதனை தட்டி கழித்தது. இதனால் சவார்கர் உள்ளிட்ட பல அரசியல் கைதிகளிடம் மன்னிப்பு கடிதம் வாங்கி இந்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். இதுவும் சில வருடம் கூட நீடிக்கவில்லை. மீண்டும் புரட்சி வெடிக்கும் போது வெவ்வேறு காரணங்கள் சொல்லி முக்கிய விடுதலை போராளிகள் அந்தமான் அனுப்பப்பட்டு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டனர். கீழ்ப்படிந்து உரிமை இழந்து வாழ்வை காட்டிலும் மடிவதே மேலென்ற எண்ணம் விடுதலை வீரர்களிடம் மேலோங்கியது. மனித தன்மையற்று நடத்தும் செயலை எதிர்த்து 1933ஆம் ஆண்டு 33 சிறை போராளிகள் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். 45 நாட்கள் போராட்டம் தொடர்ந்தது. ஓரளவிற்கு மேல் சமாளிக்க முடியாமல் காவலர்கள் அவர்களுக்கு கட்டாயமாக உணவளிக்க முயன்றனர். பஞ்சாபின் மகாவீர் சிங் கட்டாயமாக இழுத்துச் சென்று தரையில் வீழ்த்தி வாய் வழியாக பாலை ஊற்ற பார்த்தனர். மகாவீர் மூச்சை பிடித்து கொள்ள மூக்கின் வழியே பால் சென்று சுவாசப்பையை நிறுத்தி மயக்கமடைய செய்தது. உடனே மருத்துவ உதவி செய்தும் சில மணி நேரங்களில் அவர் உயிர் நீத்தார். அவரது சடலத்தை காணக்கூட யாருக்கும் அனுமதி தரப்படவில்லை. சில தினங்களில் மோஹித் மைத்ரா மற்றும் மோகன் கிஷோர் நபாதாஸ் ஆகியோரும் உண்ணாவிரதத்தில் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர். கைதிகளின் இறப்பு அதிகாரிகளிடம் அச்சத்தை உண்டாக்கியது. அவர்கள் மெல்ல போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை ஏற்க ஒப்புக்கொண்டனர். அதன்படி சிறைவாசிகளுக்கு குளிக்க சோப்பு, சமைத்த உணவு, படுக்கைகள், பலரும் அரசியல் கைதிகள் என்பதால் படிப்பதற்கான நாளிதழ் புத்தகம் மற்றும் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேச அனுமதி தரப்பட்டது. சிறையில் கல்வி அளிக்கப்பட்டது. பல தலைவர்கள் முதலாக மார்க்சிசம் பற்றி இங்கு பயின்றனர். சொற்பொழிவுகள் நடைபெற்றன. ஆனாலும் மறைமுகமாக சிறை அதிகாரம் அரங்கேறியபடிதான் அங்கு இருந்தது. 1936 மீண்டும் பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் துவங்கியது. தங்களது தாய்மண்ணிற்கு சென்று சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் போராளிகள். இந்தியாவெங்கும் அந்தமான் கைதிகளுக்காக போராட்டம் நடந்தது. இம்முறை காந்தி, ஜனாப் ஜின்னா, சௌகத் அலி மற்றும் தாகூர் ஆகியோரின் முறையீடும் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடியை அதிகரித்தது. 1938 ஆரம்பத்தில் பெரும்பாலான அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவிற்கு நாடு திரும்பினர். 1943ஆம் ஆண்டு ஜப்பானிய படை அந்தமானை ஆக்கிரமித்த போது அந்தமானில் கைதிகள் யாரும் இல்லை. ஆனாலும் அந்தமான் வாசிகள் பலர் ஜப்பான் அரசாலும் செல்லுலார் சிறையில் கொடுமைகள் நடந்ததாக சொல்கிறார்கள். எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாததால் இது அதிகம் வெளியே தெரியவில்லை. அத்தோடு 7 கிளைகளில் 2 கட்டிடம் முழுவதுமாக இடித்து தகர்க்கப்பட்டது. 1945 இரண்டாம் உலகப் போர் முடிவில் பிரிட்டிஷ் அந்தமானை மீண்டும் கைப்பற்றியது. சுதந்திர இந்தியாவில் 1957இல் போர்ட் பிளேயரில் தியாகிகளுக்கு தூண் வைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் ஆங்கில ஆட்சியின் அவமான அடிமை சின்னமாக இந்த சிறையை கருதியவர்கள் அதன் மற்ற 2 கிளை கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கினர். தங்கள் தியாகத்தின் அடையாளம் எதிர்கால தலைமுறையினருக்கு அறிய விடாமல் அழிப்பதா என சுதந்திர போராட்டம் முழக்கமிட்டனர். பல குழுக்கள் அந்தமான் சிறையை பாதுகாக்க அன்றைய காங்கிரஸ் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டது. தற்போது மீதமுள்ள 3 கிளைகளோடு அந்தமான் சிறைச்சாலை 1979 பிரதமர் மொராஜி தேசாய் அவர்களால் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. தற்போது சுற்றுலா தலமாக இருக்கும் இந்த சிறையின் சுவர்கள் ஒவ்வொன்றிலும் தனது தாய்நாட்டின் மீது கொண்ட பற்றால் அதன் பாரம்பரியத்தையும் கௌரவத்தையும் உயிரினு மேலாக போற்றி பேணிக்காத்த வீரம் பதிந்திருக்கிறது. சுதந்திர எழுச்சி தாகத்தால் கடுந்துயரிலும் கர்வத்தோடு வாழ்ந்த உதிரிக்கதையை ஒளி காட்சிகளோடு உரைத்து கொண்டிருக்கிறது அந்த ஆலமரம்.